ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி பூரி செய்யலான் இருக்கோம். பூரிக்கு பார்த்தீங்கன்னா 2 அழாக்கு போட்டிருக்கேன். முதல்ல 2.25 அழாக்கு போட்டுக்கிறேன். 2.25 அழாக்கு போட்டிருக்கேன். ஒத்தரத்துக்கு மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுப்போம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு பூரிக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவையான அளவு போட்டு பிசைக்கலாம். இந்த தடவை நாங்கள் கோதுமை மாவில் மாப்பிள்ளை சம்பா ஒரு அழாக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். 3 கிலோவுக்கு ஒரு 1.5 அழாக்கு இருக்கும். மாப்பிள்ளை சம்பாவும் போட்டு அரைச்சிருக்கேன். இல்லை நம்ம இது மாதிரி சிறுதானியத்தையும் கலந்துக்கலாம். தனியாக செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம தோசை மாவு, சப்பாத்தி மாவு இதிலெல்லாம் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிடலாம். பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம், ஊறிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மேல் தோல் சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டால் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நிறையா நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சைட் டிஷ் பண்ணலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன். தாளிச்சிடலாம் வாங்க. கடாய் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இல்லை கருவேப்பிலையும் போட்டு விட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். அதுலேயே வெங்காயம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது, பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே இதில் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடும். எல்லாமே நல்லா வதங்கினோடனே நம்ம காரம் எவ்வளோ காரம் வேணுமோ 1 ஸ்பூன் தான் நான் போட்டேன். ஏன்னா 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் ஒரு ஸ்பூன் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த பொட்டேட்டோ வேகணுங்க. பொட்டேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பூண்டு பல் போட்டு நல்லா மசாலா இருக்கும். நல்லா வதங்கட்டுங்க. இதில் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தக்காளி 2 தக்காளி, 4 வெங்காயம், பெரிய உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு போட்டிருக்கேன். சீக்கிரம் வதங்கணும்னு சொல்லிட்டு உப்பு போட்டிருக்கேன். வதங்கிட்டோம். பூரிக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப நெருமையாக இருக்கும். இன்னும் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போயும் பூரி உருளைக்கிழங்கு தானே செய்வோம். இந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம் நீங்கள். இதில் 2 பச்சை மிளகா தள்ளி போட்டிருக்கேன். இது இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலருக்கு வேணால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வேணா விட்டுடலாம். நம்ம கலர் பேருக்கு வேணால் விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணால் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிப்போம். நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா வெந்தோடனே திக்னஸுக்கு நம்ம கடலை மாவு இருந்தால் கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை பொட்டுக்கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் லாஸ்ட்டு வெந்தோடனே கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லை, நல்லா அரிசி மாவு தான் கொஞ்சம் கலக்கி ஊற்ற போகிறேன். நல்லா கொதித்து வெந்தோடனே பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம பூரி போட்டு வந்துடலாம். பூரி மாவு எப்பயும் நம்ம ஒன்றுமே சேர்க்க வேணாங்க. கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிட்டாலே சாஃப்டாக நல்லா புசுன்னு உப்பி வரும். நல்லா மாவை பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். நல்லா கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு நான் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதித்து நல்லா சுண்டி அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்தோடனே இறக்கிட வேண்டியதான். நம்முடைய கிரேவி எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூரி மாவும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். நல்லா எடுத்து நல்லா பிசைஞ்சா குண்டாக உப்பி வரும். ரொம்ப பூரி போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ, எவ்வளோ அடிச்சு பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக நல்லா வருங்க. உப்பி வருங்க நல்லா. நம்ம ஒன்றுமே கலக்கலை இன்றைக்கி. நான் சாதாரணமாக ரவாலாம் கலப்பேன். இன்றைக்கி ரவாலாம் கலக்கவே இல்லை. 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். இன்றைக்கி பார்ப்போம் எப்படி வருது பூரின்னு. உப்பி வரணும். குண்டா எடுத்து நம்ம பிசைறதால சாஃப்டாக நல்லா வரும். நம்ம பூரி போட்டாச்சு. ஒரு 10 பூரி போட்டோம். நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா
பூரி போட்டு 2 தான். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம பூரி போட்டுலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச எண்ணெய் போட்டால் தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா உப்பி வரும் பாருங்க. பூரி நல்லா உப்பி வருதுங்களா? இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டுட்டு பார்க்கலாம். நல்லா குண்டாக ஊற்றி வந்துச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி மற்ற பூரியும் நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம். பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அதில் பூரிக்கு பொட்டேட்டோ கிரேவி எடுத்துக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தாங்க போட்டிருக்கேன். வெங்காயம் ஆனால் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம். பொட்டேட்டோ கிரேவி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி சோயாவும் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கோம், அதையும் பார்க்கலாம். பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ கிரேவியும் ரெடி ஆகிருக்கு. சோயா மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி பண்ணோம் எங்கள் பேத்திக்காக, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி, பொட்டேட்டோ வச்சு கிரேவி ஒரு கிரேவி, 2 கிரேவி பண்ணியிருக்கோம். சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.